ராஜசேகரனுக்கு விழுப்பு தட்டி கம்பளியிலிருந்து தலையை விலக்கி கண்களை மலர்த்திய போது கண்ணாடி ஜன்னலுக்கு வெளியே உதகமண்டலம் விழித்து கொண்டிருந்தது. யூகலிப்டஸ் மரங்களின் உச்சியில் சூரியனின் ஆரஞ்சு வெளிச்சம் ஒட்டி கொண்டிருக்க பறவைகளின் சத்தம் மெல்லியதாக கேட்டது. ராஜசேகரன் பக்கவாட்டில் திரும்பி பார்த்தான். மனைவி பூர்ணிமா படுத்திருந்த இடம் காலியாக கிடந்தது. 6 வயது நவீனா மட்டும் ஒரு சின்ன அடைப்புக்குறியாய் போர்வைக்குள் சுருண்டிருந்தாள். மறுபடியும் சிறிது நேரம் தூங்கலாமா என்று யோசித்த வினாடி போர்வைக்குள் இருந்த நவீனாவின் குரல் கேட்டது. வணக்கம் அப்பா. வணக்கம், நீ முழிச்சிட்டியா? அப்பவே போர்வையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தாள் நவீனா. கண்களில் தூக்க கலக்கம் கொஞ்சம் கூட இல்லை. அப்பா, என்னம்மா? ராத்திரி ஒரு கனவு. கனவா? சொல்லு சொல்லு. ஒரு பெரிய ரோஜா தோட்டம். அந்த தோட்டத்துக்குள்ள நீங்க, நான், அம்மா 3 பேரும் போறோம். வேற யாருமே இல்லையா? இல்ல. சரி, அப்புறம்? தோட்டத்துக்குள் போனா விதவிதமா ரோஜா பூ. அடடே, மேலே சொல்லு. நான் அம்மா கிட்ட ஒரு வெள்ளை ரோஜா பூ கேட்டேன். அம்மாவும் போய் ஒரு வெள்ளை ரோஜாவை பிடுங்க காம்பிலிருந்து ரத்தம் சொட்டு சொட்டு என கீழே வழிந்தது. நவீனா சொன்னதை கேட்ட ராஜசேகரன் திடுக்கிட்டான். ஆமாம்பா, அம்மா பயந்து போய் கத்த, நீங்க இன்னொரு ரோஜா பூவை பிடுங்கி பார்க்க அதுலேயும் ரத்தம். அப்புறம்? அவ்வளவுதான், முழிப்பு வந்துருச்சு. அம்மா கிட்ட இந்த கனவை சொன்னியா? இல்ல, அதுக்குள்ள அம்மா எழுந்திருச்சு போயிட்டாங்க. டொக் டொக். அந்த அரை கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. வா. கதவு திறந்து கொள்ள வேலைக்காரன் ஒருவன் ஆவி பறக்கும் காபி கோப்பைகளை ஏந்தியபடி உள்ளே வந்தான். வணக்கம் ஐயா. தலையை அசைத்த ராஜசேகரன் கேட்டான். போஜன், அம்மா என்ன பண்றாங்க? தோட்டத்தில் இருக்காங்க. கூப்பிடு. அந்த வேலைக்காரன் காபி கோப்பைகளை அந்த சின்ன மேஜை மேல் வைத்துவிட்டு நகர்ந்தான். நவீனா படுக்கையில் தவிழ்ந்து போய் காபி கோப்பையை எடுத்து ராஜசேகரனுக்கு கொடுத்துவிட்டு தானும் ஒன்றை எடுத்துக்கொண்டாள். அப்பா, என்னம்மா? இன்னைக்காவது நம்ம எஸ்டேட்டுக்கு போலாமா? இன்னைக்கு கண்டிப்பா போறோம். நம்ம எஸ்டேட்டுக்கு போற வழியில ஒரு சிகரம் இருக்கே, அதுக்கு என்ன பேருப்பா? அது பாரடைஸ் பாயிண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சிகரத்தின் உச்சி மேல நின்னுட்டு சுற்றும் முற்றும் பார்த்தா சொர்க்கலோகம் மாதிரி இருக்குமா. நாமளும் அங்கே போலாமாப்பா? பனிமூட்டம் இல்லைன்னா போலாம். தந்தையும் மகளும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு குரல் அவர்களை இடைமறித்தது. அப்பாவும் மகளும் காலம் காத்தால என்ன அரட்ட? கேட்டுக்கொண்டே பூர்ணிமா உள்ளே நுழைந்தாள். அழகான சின்ன நவீனாவை பெரிய தாய் நகலெடுத்த மாதிரி அவளது தோற்றம் இருந்தது. ராஜசேகரன் காஃபியை உறிஞ்சிவிட்டு சொன்னான். நம்ம நவீனா குட்டி எஸ்டேட்டுக்கு போகணுமாம். வழியில் பாரடைஸ் பாயிண்ட்டும் பார்க்கணுமாம். எங்கேயும் போக வேண்டாம். எஸ்டேட்டுக்கு போக பூர்ணிமா திடீர் தடை போட்டதால் ராஜசேகரன் பக்கம் திரும்பினாள் நவீனா. பாருங்கப்பா அம்மாவ. நீ கவலைப்படாதம்மா, இன்னைக்கு நாம கண்டிப்பா எஸ்டேட் போறோம். வழியில் பாரடைஸ் பாயிண்ட்டுக்கும் போறோம். நன்றிப்பா. காஃபியை அவசரமாய் குடிச்சுவிட்டு கட்டலில் இருந்து கீழே இறங்கினாள் நவீனா. இன்னைக்கு நான் தான் முதலில் குளிக்க போறேன் சொல்லிவிட்டு சிட்டாய் பாத்ரூம் நோக்கி பறந்து போனாள். பூர்ணிமா ராஜசேகரனுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். என்னங்க, நிஜமாவே எஸ்டேட் போக போறோமா? ஆமா, குழந்தை ரொம்ப ஆசைப்படுறாளே. ஆசைப்பட்டா போயிடுறதா? எஸ்டேட் எங்கிருந்து பக்கமாவா இருக்கு? 23 கிலோமீட்டர் போகணுமே. காரில் தானே போறோம். இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்க. நவீனாவோட ஆசைதான் எனக்கு முக்கியம். அந்த போனை இப்படி நகர்த்தி ரிசீவரை எடுத்துக்கொடு. பூர்ணிமா ரிசீவரை எடுத்து ராஜசேகரனிடம் கொடுத்தாள். ஃபேக்டரிக்கு டயல் பண்ண. அடுத்த நொடியே பூர்ணிமா டயல் செய்தாள். இணைப்பு கிடைத்ததும் ராஜசேகரன் பேசினான். மேனேஜரா? ஆமா சார். நான் எஸ்டேட் வரைக்கும் போகணும். போயிட்டு சாயந்தரம் தான் திரும்புவேன். புது இயந்திரங்களை நாளைக்கு மாட்டலாம். சார் வந்து சொல்லுங்க. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, நாளைக்கு எதையுமே தொடங்க கூடாது அப்படின்னு யார் சொன்னது? பெரியவங்க சொல்லி வச்சது. இந்த 4 நட்சத்திரம் எல்லாம் கல்யாணத்துக்கு தான் பார்க்கணும், தொழிலுக்கு பார்க்க கூடாது. சார், அதுல இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு. என்ன? கோயம்புத்தூர்ல இருந்து 2 இன்ஜினியர் வந்திருக்காங்க. அவங்கள ஒரு நாள் அதிகப்படியா தங்க வச்சா கூடுதலா பணம் தர வேண்டியிருக்கும். தந்துடலாம் சார். வேற விஷயம் ஒண்ணும் இல்லையே. கேட்டுவிட்டு ரிசீவரை கீழே வைத்தான் ராஜசேகரன். பூர்ணிமா கோபமாய் கணவனை ஏறிட்டாள்.
இன்னைக்கு அவசியம் எஸ்டேட்டுக்கு போய் தான் ஆகணுமா? ஆமா, எல்லாம் அந்த குட்டி சாத்தானோட வேலை. குழந்தையே அப்படி சொல்லாதே. குழந்தையாம் குழந்தை. இவளை அடுத்த வருஷம் ஹாஸ்டல்ல சேர்த்து விட வேண்டியதுதான். அப்படின்னா நானும் அந்த ஹாஸ்டல்ல போய் தங்கிக்குவேன். நீங்க பேசுறது நல்லா இருக்கு. அந்த குட்டி பிசாசு உங்களை நல்லா தாஜா பண்ணி வச்சிருக்கா. இதோ பாரு பூர்ணிமா, குழந்தை ரொம்ப நாளாவே எஸ்டேட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தா. அதான் இன்னைக்கு தலையாட்டினேன். சரி, ஒரு நிபந்தனை. நம்ம குடும்ப டாக்டர் கவுடாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவர் சரின்னு சொன்னாதான் இந்த பயணத்துக்கு நான் ஒத்துக்குவேன். சரி, ஃபோன் பண்ணு. ரிசீவரை எடுத்துக்கொண்ட பூர்ணிமா மருத்துவர் கவுடா வீட்டுக்கு பேசினாள். டாக்டர், நான் பூர்ணிமா. என்னம்மா? இன்னைக்கு எஸ்டேட் போக அவர் பிரியப்படுறார். கார்ல போயிட்டு வரலாமா? தாராளமா போலாமா. அவருக்கு ஒன்னும் தொந்தரவு இருக்காதே. இல்ல, கூட நீயும் தானே போற? ஆமா டாக்டர். அப்புறம் என்ன, போயிட்டு வாங்க. நன்றி டாக்டர். ரிசீவரை வைத்த பூர்ணிமா ராஜசேகரனை புன்னகையோடு ஏறிட்டாள். டாக்டர் பச்சை கொடி காட்டிட்டார். அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதுதானே? நீங்க குளிச்சிடுறீங்களா? என்னோட வாகனத்தை கொண்டா. ராஜசேகரன் சொன்னதும் பூர்ணிமா அந்த அறையில் சுவர் ஓரமாய் நின்றிருந்த சக்கர நாற்காலியை நோக்கி போனாள். அதை நெருங்கி அதன் முதுகில் கை வைத்து ராஜசேகரனின் படுக்கைக்கு பக்கத்தில் தள்ளி கொண்டு வந்து நிறுத்தினாள். ராஜசேகரன் கம்பளி போர்வையை விலக்கிவிட்டு தொடைக்கு கீழே சூம்பி போன கால்களால் படுக்கையில் தவழ்ந்து சக்கர நாற்காலியில் லாவகமாய் தாவி உட்கார்ந்தான். இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம கதைமலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க.